ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மசாலா அவலக்கி செய்ய போகிறேன். இது ஈவினிங்கு டீ காஃபிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும், காரசாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தனியாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 10 பேட்கே மெணசின்காய் சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனியாவும் பேடிகை மெஷினுக்கு வதங்கினோடனே அது ஆறட்டோன்னு கொஞ்சம் விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு தனியாவும் காஞ்ச மிளகா கொஞ்சமாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது பவுட்ரு ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக புளி, கொஞ்சம் வெல்லம், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கொப்பரை சேர்த்துக்கலாம். துருவிய கொப்பரை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் ஆகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது அந்த அவலக்கியில் அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது பொன்னிறமாக வதங்கினோடனே கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணதை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைக்கா தீஞ்சிடும். அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேப்பர் அவலக்கி, ரொம்ப மெலிசாக அவலக்கி இருக்கேன், அந்த பேப்பர் அவலக்கி எடுத்துருக்கேன். அதில் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அவலக்கியில் எல்லா மசாலா மிக்ஸ் ஆன உடனே காரசாரமான மசாலா அவலக்கி ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு மசாலா அவலக்கின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் கொப்பரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபிக்கு டீக்கு வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.